ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்தனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு 3 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இதுதான் என்னுடைய சலூனு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாரியல் எக்ஸ்டென்சோ கேர். லாரியல் எக்ஸ்டென்சோ கேர் ஸ்மூத்தனிங் க்ரீமில் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லாரியல் எக்ஸ்டென்சோ கேரில் நியூட்ரலைசர். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹேரோடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் ட்ரைனஸ் இல்லை ஹேர் ஃபால் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம எல்லாம் கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கிளைண்ட் கிட்ட நான் கேட்டாச்சு, அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 இல்லை 3 வாட்டி கூட நீங்கள் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயில் இருக்கக்கூடாது, ஆயில் டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸ் ஒழுங்காக ஆகாது. ப்ராசஸ் ஒழுங்காக ஆகலைன்னா அவுட்புட் ஒழுங்காக வராது. அதனால ஹேர் வாஷ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் நல்லா டைம் எடுத்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நம்ம ஹேர் இப்போ 100% ட்ரை பண்ணியாச்சு. எப்பவுமே ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட வெட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ செக்ஷன் எடுத்தாச்சு, ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு செக்ஷன் எடுத்தால் போதும். எடுத்துட்டு ரூட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அப்ளை பண்ணணும். ரூட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. ரூட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அப்போ எதுவும் ரியாக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாவது வர சான்சஸ் இருக்குது. அதனால ரூட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச்சு சொல்லுவாங்க, நம்ம 1/2 இன்ச் விட்டு பண்ணாலே போதும். நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். Check the mic and make sure it sound right, boys. 40 மினிட்ஸ் ப்ராசஸ் டைம் முடிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணி ட்ரையும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அயனிங் பண்ணலாம். இந்த மாதிரி தின் செக்ஷனாக எடுத்து நீங்கள் அயன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அயனிங் ஃபுல்லாக எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் நியூட்ரலைசர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம நியூட்ரலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு செக்ஷன் எடுத்தாச்சு. நியூட்ரலைசர் அப்ளை பண்ணும்போது செக்ஷன் எடுக்கணும், பட் கிளிப்பு போடக்கூடாது. நீங்கள் கிளிப்பு போட்டிங்கன்னா அதோடைய அந்த மார்க் இந்த இடத்துல வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கிளிப்பு போடாமல் நியூட்ரலைசர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எடுக்கிற செக்ஷன் கொஞ்சம் திக்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு நீங்கள் 1 இன்ச்லாம் கேப் விடணும்லாம் அப்படி கிடையாது. ஸோ ரூட் கிட்ட இருந்து கூட அப்ளை பண்ணலாம். நியூட்ரலைசர் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஸ்ட்ரைட்டாக கோமும் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, 100% ட்ரையும் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க. உங்களை எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல். பாய்.